ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம நேரத்தை ஒரு சில விஷயங்களில் வீணாக்கிக்கிட்டே இருக்கிறோங்க. நம்ம எந்தெந்த வழியில் வீணாக்குறோமோ அந்தந்த வழியிலேருந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதை தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக நம்மளில் நிறையா பேர் நம்ம ஏழையாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத யோசிப்பாங்க. அந்த காரணம் தெரியும் அவங்களுக்கு. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டே அவங்க அந்த தவறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? நீங்களே கூட யோசிச்சு பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம வேறு சில விஷயங்களுக்காக நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தை வீணடிக்கிற நேரத்தை நம்ம கரெக்டான விதத்தில் பயன்படுத்தினா நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்மளில் எல்லாருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம், அதாவது நான் பெரிய கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம பணக்காரன் ஆகணுன்ற எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஆனால் அதற்கான பொறுமை அப்படின்றது நமக்கு இருக்காது. நமக்கு எப்போவுமே ரிசல்ட்டு இப்போ உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த ரிசல்ட் இப்போவே கிடைச்சிதுன்னா அதற்கான பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது. அதனால தான் நீங்கள் மாத சம்பளம் வாங்கக்குள்ள உங்களுக்கு உடனே ரிசல்ட்டு கிடைக்குது. அந்த ரிசல்ட்லேயே உங்களுக்கு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது கிடைச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாத சம்பளம் வாங்குறீங்க இல்லைங்களா, அது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். நீங்கள் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதுக்குள்ளே போட தேவையில்லை. நீங்கள் எதுவுமே அந்த இடத்துல நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களுடைய வேலை என்ன? காலையில் போகிறீங்க, உங்களுடைய ஒர்க் முடிக்கிறீங்க, நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறீங்க, அவ்வளோதான். அதற்கு அடுத்தது அந்த பிஸ்னஸில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதனால தான் நம்ம எல்லாருமே பணக்காரன் ஆகணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி, இந்த ஷார்ட் டைம் ப்ளஷரை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம முதல்ல இதே நம்ம ஷார்ட் டைம் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோபமைன் சுரக்கிறது, இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே. அதனால் நம்ம பணக்காரன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ முதல்ல இப்போ கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை எதையுமே நம்ம காதில் வாங்கிக்க கூடாது. நம்மளோட லைஃப்பில் இப்போ நான் சம்பாரிச்சிட்டேன்பா, என்னுடைய பிஸ்னஸ்லேருந்து நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன், எனக்கு லாபம் கிடச்சிருச்சு, சூப்பர், இந்த லாபத்தை நான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த லாபத்தை எடுத்து நம்ம செலவு முதல்ல நம்ம எங்கே நம்மளுடைய நேரங்களை வீணடிக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். நம்ம நேரங்கள் எந்த இடத்துல வீணடிக்கப்படுதோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய தோல்விகள் அப்படின்றதும் இங்கே ஆரம்பிக்குது. ஏன்னா போனால் திரும்பாதது நேரம் மட்டும்தான். அந்த நேரத்தை நம்ம சரியாக விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. அந்த நேரத்தை இருக்கக்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஹாப்பி மூமெண்ட் கிடைக்குதுன்னா இதே மாதிரியே இப்படியே இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த ஒரு செகண்ட் இவங்கக்கிட்டே இருந்து இது போன்ற ஹாப்பினஸ் அடுத்த நாள் வரும் அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியாது. அதே போல் ஒருத்தருக்குள்ளே ஒரு சண்டை வருது அப்படின்னா அந்த சண்டை இதே நேரம் இதே இடத்துல இதே பர்சன் இதே மாதிரியே கோவப்படுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எதுவுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்கவே நடக்காது. அது முதல் தடவை நடக்கிறது மட்டும்தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ ஃபஸ்ட் டைமே நம்ம ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நமக்கானதை அதிலிருந்து எடுத்துக்கணும். சரி, ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிப் பண்ணுற விஷயங்களை தயவு செய்து இனி வச்சுக்காதீங்க. ஸ்கிப் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறக்கூடிய முன்னேற்றத்தை நம்ம தடை போட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்றது தான் அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வேறு யாருமே தேவையில்லை, நம்மளே போதும். சரிப்போ, இன்றைக்கி எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நம்ம இதை பற்றி யோசிக்கலாம், அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை, தள்ளி போடுகின்ற மனப்பான்மை. பணம் சம்பாதிக்கிறத நீங்கள் எங்கேருந்து எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்மளில் யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ பண்ணுறாங்க, நிறையா லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது, மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, நிறையா பணம் அதே போல் மில்லியன் கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் என்ன, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறோம், இல்லை நமக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அந்த டைமில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறோம், இல்லை பாட்டு கேட்குறோம், அவ்வளவுதான் பண்ணுறோம். வேறு என்ன பண்ணுறோம்? இதை பெருசாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ என்னப்பா நான் வீடியோ பார்க்குறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். ஆனால் முதல்ல நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய தாட்ஸ் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் மேன் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா தான். இப்போ அரவிந்த் சாமி அவர்களை எல்லாருக்குமே, அரவிந்த் சாமி ஒரு நல்ல ஒரு ஆக்டரு, ஃபஸ்ட்டு நடிச்சிட்டு இருந்தார். அரவிந்த் சாமி மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களும் எவ்வளோ பேர். அதுக்கப்புறம் அந்த அரவிந்த் சாமியை விட்டுட்டு போன ஒரு பொண்ணு,
அதாவது அவருடைய மனைவி வேணான்ட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் வில்லனாக பார்க்கக்கூடிய அரவிந்த் சாமி, அதாவது நம்மளாம் வில்லனாக பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருந்த அரவிந்த் சாமிக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், அவருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் அப்படின்றது இருக்குது. ஏன்னா 3000 கோடி ரூபாய் சொத்தை அவர் மேனேஜ் பண்ணுறதுனால அவருக்கு ஸ்கில்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஒரு பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதுவும் ஸ்க்ராட்சிலேருந்து நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் ஒரு ஃப்ளூக்கில் அடித்து நிறைய பேர் அதை அப்படியே தக்க வச்சுப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நான் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் எனக்கு டவுன் ஆச்சு. அந்த டவுன்லேருந்து நான் பிகம் வர்றதுக்கு ஸோ நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு வெறிக்காகவே உடம்பை குறைச்சார். நல்லா வெயிட்டை போட்டு ஆள் பார்க்க புதன்னு ஒரு மாதிரி இருந்தார். கலாய்ச்சி விட்டாங்களாம். அப்போ அதுக்காகவே இவர் வெயிட்டை குறைச்சிட்டு, அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம முயற்சி செய்யாமல் இங்கே முடியாது அப்படின்றது கிடையாது. உங்களை யாராவது கிண்டல் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷனாக மாற்றிக்கோங்க, கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம், செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும். ஏன்னா முதல்ல அரவிந்த் சாமி பிகம் கொடுத்தாருன்னா யாரா படம் பாப்பா, இப்படி இருக்கிறாரு இவரெல்லாம், இதுக்கப்புறம் என்ன அரவிந்த் சாமி மாதிரி பையன் வேணுமா, அரவிந்த் சாமி மாதிரி பையனே வேணாடா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட்ஸ் வந்துருச்சு. ஆனால் அந்த இடத்துல அவர் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தார். அதே போல் நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சில நீங்கள் கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அப்படின்றதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம சைட்லேருந்து எந்த இன்புட்டுமே கொடுக்காம அது நடந்துடும், இது நடந்துடும், அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வெறும் தாட்ஸில் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வேஸ்ட். அது ஒரு குப்பை மாதிரி. அதை வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத அரவிந்த் சாமி அவர்கள் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி அவங்க அப்பா பணக்காரர் தான், கோடீஸ்வரர் தான். பட் அதை அப்படியே விட்டு விடாமல் அதை அப்படியே க்ரோத் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மறுபடியும் டவுன் ஆகி அதை ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ஸு டவுன் ஆனதுக்கப்புறம் அதை மேலே மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ கடினமான வேலை தெரியும். பட் அதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது எல்லாத்துக்குமே நமக்கு தன்னம்பிக்கை அப்படின்றது முக்கியம். அவர் கூட லா ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புக்கை சொல்லியிருப்பார். சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புக்கில் இருப்பார். அவர் நிறையா புக் படிக்கிறார். ஆனால் இப்போ ரீசெண்டாக இவர் கூட ஒரு பேட்டி எடுக்கக்கொள்கிற, அதாவது கோபிநாத் அவர்களுக்கு ஒரு பேட்டி எடுக்கக்கொள்கிற, அவர் என்ன சொன்னார்னா, சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புக் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 9 ரூல்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர லைஃப் சேஞ்சிங், ஒரு ஹை ஓப்பனிங் ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத புக்கில் அவர் சொல்ல, அந்த புக்கில் இருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் போர் அடிக்குள்ள நிறைய புக் படிப்பேன். ஆனால் இந்த புக்கு என்னுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருந்த ஒரு புக் அப்படின்னு தெளிவாக கிளியர் கட்டாக இவர் சொல்லியிருந்தோம். ஸோ கேட்கக்குள்ள ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு யோசித்து ஒரு விஷயத்த அவருடைய திறமைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வேறு லெவலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, அப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரிய டேலண்ட் அவருக்குள்ளே இருக்கணும். ஸோ நம்மள எல்லாருக்குமே அந்த டேலண்ட் அதை கொண்டு வர ஸ்பார்க் அப்படின்றது நமக்கு தேவை. நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே பிஸ்னஸ் தான். இப்போ ஒன்றுமே இல்லைங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, முதல்ல ஒரு மொபைல் ரீசார்ஜ் கடை தான் வச்சுட்டு இருந்தார். சும்மா ஒரு வீட்லேயே பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. அப்புறமேட்டு சின்னதாக ஒரு கடை மாதிரி ஒன்று வச்சார். அந்த கடையை கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ரீசார்ஜ் கூடவே ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் ரீசார்ஜ் பண்ண வர்றவங்க ஒரு சில விஷயங்கள் மொபைலில் ஃபால்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொபைலில் மைக்கை சரி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி மைனரான சின்ன சின்ன விஷயங்களை பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் பெருசாக டிஸ்பிளே போச்சு அப்படிலாம் கொண்டு கொடுத்துருந்தாங்க. அதை இவர் என்ன செய்வார்னா, பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் மொபைல் டிஸ்பிளே மாற்றிக்கிட்டு அதில் ஒரு 100 ரூபாய் வச்சு கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் இவர் அங்கே போயிட்டு அந்த மொபைல் டிஸ்பிளே மாற்றுறதை கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மொபைல் டிஸ்பிளேவில் உள்ள என்ன போர்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா அதையும் கற்றுக்கிறாரு. இப்படி கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைலையும் புது மொபைல்லாம் வாங்கி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் செகண்ட் ஹேண்ட் மொபைல் கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ புது மொபைல்லாம் வாங்கி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்களா, சின்ன ஒரு ரீசார்ஜில் ஆரம்பித்த விஷயம். ஸோ நம்மளுடைய வேலைகளிலும் நிறைய பிஸ்னஸ்கள், கண்ணுக்கு தெரியாத நிறையா பிஸ்னஸ்கள் அப்படின்றது நமக்கு இருக்குது. ஆனால் அதை நம்மளுடைய பிஸ்னஸ் மைண்டோடு நம்ம யாருமே பார்க்கறது இல்லை அப்படின்றது தான். ஸோ இங்கே ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. எப்போவுமே சரி, நம்ம ஒரு விஷயத்தை பெருசாக யோசிக்கணும். அந்த பெருசாக யோசிக்கலைன்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ரீசார்ஜ் அப்படின்றது நம்ம கேட்கலாம், என்ன ஒரு ரீசார்ஜ் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் அந்த ரீசார்ஜிலேருந்து அடுத்த கட்டம்னு போயிட்டு, இப்போ நான் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு 1 லேக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
அந்த அமௌண்ட்டு நான் ஃபோன் பண்ணி ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ண அடுத்த நிமிஷம் ஓகே இந்தா ஒரே நிமிஷம் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருந்து உடனே அந்த பணத்தை எனக்கு அனுப்புறாரு. லீகலாக ஒரு அக்கௌண்ட்டில் ₹1,00,000 வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுங்களா? எவ்வளோ பெரிய விஷயம். அது மாரி வந்துட்டு அக்கௌண்ட்டில் பணம் வச்சு அப்போ ₹1,00,000 அசால்ட்டாக வச்சு நான் இப்போ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாருன்னா, அப்போ அவருடைய அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கும்? பிசினஸ் எந்த அளவுக்கு அவர் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாரு. பிஸ்னஸ் தான் நம்மள மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனா மாற்றும், பணக்காரனா மாற்றும், நம்மளுடைய லக்ஸுரி லைஃபை அதுதான் கிரியேட். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம பார்க்குற இடத்துலலாம் நிறையா பிஸ்னஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு அந்த பிஸ்னஸ் ஐடியா டீட்டெயில்டோட ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் தேவைப்படுதோ அந்த பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதில் நிறையா சிறப்பு வாய்ந்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய டீட்டெயிலாம் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனலாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க. யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இதில் ஏதாவது கருத்து சொல்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய சந்தேகங்கள் எதனாச்சும் பகிர்ந்துக்கிறதா இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் இதன் மூலிமா பகிர்ந்துக்கலாம். நான் கண்டிப்பாக அதை ரீட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு டைம் கிடைக்கக்குள்ளெல்லாம் நான் அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே பார்ப்பேன். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.